லெஃப்ட்ல பார்வதி இருப்பாங்க. நான் லெஃப்ட்லயே இருந்துக்கிறேங்க. ஆமாங்க, நீங்கள் லெஃப்ட்லேயே இருங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் கீப் லெஃப்ட் தாங்க. இப்போ உங்கள் கதை பீச்சாங்கையை விட கேவலமாக நாரிக்கிட்டு இருக்குதுல்ல. இவங்களுக்கு ஒரு குறும்படம் போடலான்னு பார்த்தா பெரிய பெரிய சம்பவமாக பண்ணி பெரும்படமாக்கிட்டாங்க. வாங்க எல்லாத்தையும் உள்ளே பார்ப்போம். எப்போவுமே வேலை செய்யாமல் ஹாயாக உட்காந்துருக்க ஓயோ கப்பல் நம்ம பாருவும் கம்ருனும் நாங்கள் எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய மாட்டோம், நைட்டு மட்டும் தான் வேலை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படி என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆண்டி எங்கே வேகமாக தட்டை தூக்கிட்டு போகுது? ஓ, பிட்டு படத்துக்கா? பார்த்துக்கோங்க, இதுதான் நாங்கள் நைட்டு தான் வேலை செய்வோம்னு செஞ்ச வேலை. அப்போ பகலெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கே. கோர்ட்டு டாஸ்க்கு வச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கம்ருவும் பாரு மட்டும் லாஸ்ட்டாக வராங்க. கம்ருவும் வெளியே தான் வராரு, ஏன்னா ஒரு கேமரா இருக்குன்னு தெரியும். ஆனால் எதையுமே மதிக்காத நம்ம பாரு உள்ள வாடான்னு கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிட்றாங்கன்னு மட்டும் கேளுங்க. இங்கே வாடா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. எங்கே? இருட்டுக்குள்ளே லைட்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம். ஆமாம், அவங்க தான் எப்பயுமே ஓவராக பசியாக இருப்பாங்கல்ல, அதான் கொஞ்சம் பிஸியாகலான்னு போயிட்டாங்க. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. பிக் பாஸும் கூப்பிடல, யாரும் எதுவும் சொல்லலை. இப்போ அவங்க லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இருந்தாலும் நைட் விஷன் கேமராவில் வெளியே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேப்பில் மாப்பிள்ளையே உள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க. பாரு என்னப்பா முடிஞ்சா வந்துட்டிங்களா? எதுக்கும் ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கடா. இவங்க ஆரம்பத்துலேருந்தே இருந்த ஸ்பீடுக்கு கண்டிப்பாக ஏதாவது உள்ள புள்ளக்குட்டி ஏதாவது பிறந்திருக்கான்னு பாருங்க. புள்ளக்குட்டியோ பன்னிக்குட்டியோ ஏதோ ஒன்று பிறந்திருக்கும். இப்போ திறந்துருக்கிற கதவுல பாரு எப்படி வெளியே வராங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன ஸ்பீடு இல்லை பின்ன. பிக் பாஸ்க்கோ விஜய் சேதுபதிக்கோ தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட தெரிஞ்சா போட்டு கிழி கிழிச்சு எடுத்துருவாங்கல்ல. இப்போ வெளியே வரும்போது பாருவோட ட்ரெஸ்ஸை கவனிச்சிங்களா? அதை ஒருத்தர் மீமோட எடுத்து போட்டிருக்காரு. ஒரு பட்டன் எக்ஸ்ட்ரா திறந்துருந்தது, வேற ஒன்றும் இல்லை. எப்போவுமே மைக்கை மூடி வைக்கிற பாரு மூட வேண்டியதை மூடாமல் திறந்து போட்டு வந்துட்டாங்க. சரி, ஏன் இவங்க இதுக்குள்ளே போனாங்க? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? எப்படி ப்ரிப்பேர் ஆனாங்க? அதை பார்க்கலாமா? வீக்கெண்ட் விஜேஎஸ் குறும்படம் போட மாட்டாரு, நம்மளே பெரும்படமாக போட்டு விட்ருவோம். இப்போ பாருவோட கண்ணு பார்வை எல்லாம் எங்கே போகுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன அங்கே குறுகுறுன்னு பார்க்குற? அது இப்போ நெஞ்ச பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க சிரிக்கிறத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த கண்ணில் காஞ்சி போன பாருக்கு இருக்கிற காஜி ஃபுல்லாக வெளியே தெரியுதா? இந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்ட கம்ருவும் கூட கிளம்பிட்டார். ஏன்னா அவருக்கும் சரி, அதை நான் சொல்ல விரும்பல. அப்புறம் இவங்களோட ஃபீலிங்ஸை நல்லா புரிஞ்ச நம்ம பிக் பாஸ், சரி போகிறது தான் போகிறீங்க, சீக்கிரம் சட்டுப்பட்டு முடிச்சுட்டு வாங்கன்னு விட்டுட்டாங்க போல. அப்புறம் உள்ளே என்ன நடந்துச்சோ அதை என்னத்தை பார்த்து பிக் பாஸ் பயந்தாரோ தெரில. பாரு கம்ருதன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்களே, கலக்குனதை போடக்கூட முடியாமல் வெளியே ஓடியான்ட்டாங்க. மைக்கு ரெட் கார்டு கொடுக்கல, ஓகே, இதுக்கும் கொடுக்கலன்னு வச்சுங்க. கண்டிப்பாக நீங்களாம் உங்களுக்கு விளக்கு பிடிச்சிங்கன்றதை நாங்களே ஒத்துக்கிறோம். இந்த மீன்ஸ் போட்டவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம சேனல்லே இவங்களோட குறும்படம் நிறைய போட்டிருக்கோம், அதெல்லாம் லிங்க்ல கீழே போடுறோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் விஜய் சேதுபதி விளக்கு பிடிச்சாரு படம் அவ்வளோதானு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. இவங்க கையை வச்சுட்டு சும்மாவே இல்லைங்க. எப்பயுமே அவங்க க்ளோஸ்லாம் உட்காருவாங்க. இவர் கையை அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னு குள்ளே வச்சுக்கிட்டு தான் இருப்பார். இதுக்கெல்லாம் கம்ரு தான் காரணமானா இல்லை, அவங்க பார்வையிலே சிக்னல் விட்டுருவாங்க. இங்கே பாருங்களேன், அவங்க கையை பின்னாடி வச்சு சுரண்டி கூப்பிட்டுருவாங்க. அவர் ஒன்று என்ன ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அமுக்கிறதும் கீழே அமுக்கிறதும் ஐயோ அப்பா தாங்க முடியலைங்க. இனி பிக் பாஸாக இருந்த இந்த வீடு இவர்களால் பிட்டு பாஸாக மாறுகிறது. ஓவர் நைட்டில் இது வைரலாக செம்ம மீம்ஸ். இந்த மாதிரி இருக்கிற ஜோடிக்காகவே ஓயோ ரூம்னு ஒன்று இருக்குமாமே, அந்த பேரை மேலே ஒட்டி விட்டு அப்படியே வெளியே ஒரு சிகப்பு விளக்கையும் தொங்க விட்ருங்கடா, கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி போட்டாங்க. இதுதான் அல்டிமேட். மை மாம் forgot to teach me பேட் டச் அண்ட் குட் டச்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலி ரவுண்டில் இப்போ அவங்க அம்மா வந்தாங்கன்னா என்னங்க சொல்லுவாங்க? 2 பேரையும் காலில் உழ வச்சு 16 பெற்று 10 செத்து 4 வித்து 2 வச்சு வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்களோ? அடுத்து பாரு நான் மட்டும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நக்கலா கேள்வி கேட்குற விஜய் சேதுபதிக்கு மைக்கு போட மாட்டேன் போடா விஜய் சேதுபதினு சொல்ற மாதிரி ஒரு போர்டு. வேற ஒன்றும் இல்லை, அப்படியாவது சொரணை ரெட் கார்டு கொடுத்து கொஞ்சம் அசிங்கமாக கேட்பாரான்னு கேட்கதான். அப்புறம் யாருக்காவது நரகத்துக்கு மேலே ஒரு தண்டனை கொடுக்கணும்னா அவனுக்கு பார்வை கட்டி வச்சா போதுன்ற மாதிரி ஒரு மீம்ஸ். இன்னும் கிடைக்கிற கேப்லலாம் அவங்க எப்படிலாம் கிடா வெட்டுறாங்கன்றதை அப்படி பாருங்க. இதில் அதுக்கும் ஒரு மீம்ஸை போட்டாங்க. என்னடி இது உரசுது, வெளியே ஏற்கனவே ஒன்று போட்டு துவன்னு துவச்சிட்டு இருக்காங்க, இன்னும் உனக்கு உரசல் கேட்குதான்னு பாரு ஆர்மியாக கேட்குற அளவுக்கு போட்டிருக்கானுங்க. விஜேஎஸ் கொடுக்குறாரோ இல்லையோ நம்ம கொடுத்துருவாங்க, இவங்க 2 பேரும் எவிக் பண்ணி ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக நினச்சிக்கோங்க. பிஆர் டீமுக்கும் பாரு ஃபேன்ஸுக்கும் கேட்டுக்கிறேன், இப்பயும் உங்கள் சப்போர்ட் பாருக்கு இருக்குதா? மவனே இப்பயும் அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லிடாதீங்கடா. ஊமையாக இருக்கவங்க கூட ஏஞ்சி வந்து அசிங்கமாக திட்டிடுவாங்கடா. அப்படி இன்னமும் பாருக்கு நீங்கள் ஹார்ட் விட்றீங்கன்னா நீங்கள் பாருவோட ஃபேன் இல்லை, பாருவோட ஒன்லி ஃபேன் குரூப். இப்போ பாருக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்தா போதுமா, இல்லை 2 பேருக்கு சேர்த்து வச்சு கொடுக்கணுமா, இல்லை விஜேஎஸ் எதையும் கொடுக்காம கண்டுக்காம விட்டுருவாரான்றதை உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.